Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1078 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு புகைக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்துகிட்டு இருந்தான்ல, அது வேற யாரும் இல்ல நம்ம மொமனசுகே தான். அவனை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் வாய பாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் எங்க அப்பா இறந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஃபயர் ஃபெஸ்டிவல் இன்னும் முடியல, இனிமேட்டு தான் பெருசா ஆரம்பிக்க போகுது. நாளையில இருந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதான் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுதோ அவ்வளவு சாப்பிடலாம். இனிமேட்டு லேண்ட் ஆஃப் ஆனோல சுத்தமான தண்ணி தாண்டா கிடைக்கும். எந்த ஒரு பண்ணியும் கேட்க முடியாத, யாரும் தண்ணி காண்டி காசை கொடுக்க கூடாது. இனி ஃப்ரீ வாட்டர்ரா. இனிமேட்டு லேண்ட் ஆஃப் ஆனோல எந்த ஃபேக்டரியுமே ரன் ஆகாது, எல்லாத்தையும் இழுத்து மூட போறோம். இனி யாருமே யாருக்கும் அடிமை இல்ல. அப்படி இப்படின்னு இவன் பயங்கரமா சொல்றதை கேட்டவனே எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். மெயினா நம்ம ஒட்டமாவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அவ லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. என்ன இருக்குன்னா அந்த கைட வந்து ஃபேக்டரி எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வேலைக்கு அடிமையா கூப்பிட்டு இருந்தா பாத்தீங்களா. ஒவ்வொரு நாளும் ஆளுங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 100 பேர் போறாங்கன்னா ஒரு 2 பேரா செத்துருவானுங்க. அடுத்த நாள் போறாங்கன்னா ஒரு 4 பேர் சாவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தே செத்து போயிட்டாங்க. அப்படி ஒரு நாள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒட்டமா அவங்க அம்மா அப்பா காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டா யாருமே வரல. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஒட்டமா கிட்ட எப்படியாச்சும் இந்த மேட்டரை சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி நேரா அவகிட்ட போய் உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு உடனே அவ்வளவு ரொம்பவும் ஃபீல் பண்ணா. பட் என்ன பண்றது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கல்லறையை ரெடி பண்ணிட்டு கவலைப்படாதீங்க நான் நல்லபடியா இருப்பேன்னு வேற சொல்லுவா. நல்ல வேலை அந்த டைம் கொமச்சு அவ கூடவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி பொண்ணு அவளாவே கேப்பை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கேப்பை வைக்க ஆரம்பிச்சான். சேலாகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முதல்ல எல்லாம் சுத்தமா இல்ல. ஒரு கேப் சேலானாதான் அவளால சாப்பிடவே முடியும். அன்னைக்கு சேலாகலன்னா அன்னைக்கு ஃபுல்லா பட்னி தான். கொமச்சியோவும் சேர்ந்து பட்னி கிடக்கணும். பட் ஒட்டமா அதெல்லாம் பெருசா வெளியில காமிச்சிக்கவே இல்லை. பசியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே படு தூங்கிடுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலைன்னு கூட பார்க்காம கேப் விப்பா. ஆனா அப்பவும் யாரும் வாங்கல. உடனே அங்க இருக்க சிலைகளுக்கு எல்லாம் மாட்டி விட்டு சந்தோஷப்பட்டு இருப்பா. அந்த டைம் தான் ஹிட்டட்சுவா மீட் பண்ணிருப்பா. சடான இப்படி ஒரு மொசரக்கட்டையை பார்த்தோன்னே பயந்துட்டா. அதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் கொசுகி கிளான் திரும்பி வந்திருக்காங்க. அவங்க கண்டிப்பா இவங்க எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சுட்டு பழையபடி நம்ம நல்லபடியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. இப்ப வந்து செஞ்சுட்டானுங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். நம்ம லூஃபியா தானே சொல்லுவான், நான் இந்த கண்ட்ரியை விட்டு போகும்போது என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு சாப்பிடலாம், அந்த ஒரு நிலைமையில தான் உன்னை நான் விட்டுட்டு போவேன், நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு இருப்பான். ஒரு வழியா சாதிச்சிட்டாங்க. கைடோவோட ஆட்சி இதோட முடியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் கடல் கடந்து வந்த என்னோட நண்பர்கள் தான். யார் யாருன்னா நிஞ்சாஸ், பைரட்ஸ், மிங்ஸ், சாமுராய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒனியஷிமாவிய பொழந்து கட்டிட்டோம். கைடோ, உரோச்சி, அனிமல் கிங்டம் பைரட்ஸ்னு இந்த கண்ட்ரிக்கு எவெல்லாம் த்ரெட்டனிங்கா இருந்தானோ அவங்க எல்லாத்தையுமே நாங்க சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே பீதியில கதற ஆரம்பிச்சிருவாங்க. எது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சான்னு. ஒரோச்சியுமே போயிட்டான உடனே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கைடோவாச்சு வந்தா கொன்னுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த எடுபட்ட மோதேவி கொடூரமா ரசிச்சு ரசிச்சு கொள்ளுவான். வாட்டபிட்டி யூஸ்டஸ் கிட்ட பார்த்துட்டு டேய் நாங்க எப்படா உன் கூட அலையன்ஸா சேர்ந்தோம், கேப்ல கெடா வெட்டிட்டியாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வருது. ஒருத்தர் கூட சிரிக்காம இல்ல, அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இனிமேட்டு யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை, சுத்தமான தண்ணியை குடிக்கலாம், தினம் இனி உயிர் பயத்தோட வாழணும்னு அவசியம் இல்ல, மொத்தத்துல இந்த சண்டைக்கு ஹெல்ப் பண்ண யாரையுமே நாங்க மறக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொமனசுகேவோட கையை பாத்தீங்கன்னா நடுங்கும். ஏன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. கின்னு கிட்ட கேட்டா ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் முன்னாடி வந்து உங்க முகத்தை மட்டும் காமிங்கப்பா. நம்ம பயலுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும், ஆனாலும் நம்பிக்கையோட பேசுவான். என்னன்னா 20 வருஷமா இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில அதை ரூல் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். சோ இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் தான் கொசுகி ஓடனோட பையன், கொசுகி மொமனசுகே, லேண்ட் ஆஃப் ஆனோவை ரூல் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி கெத்தா வந்து நிப்பான். அவ்வளவுதான் அங்க இருக்க மக்கள்லாம் அவனை பார்த்துட்டு உச்சக்கட்ட சந்தோஷத்துல அந்த கத்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க அக்கசாயனா எல்லாம் கதறி கதறி அழுவாங்க. ஏன்னா புடிப்பயலா இருந்தவன் இப்ப எந்த அளவுக்கு சூப்பரா பேசியிருக்கான் பாத்தீங்களா. ஒரு வழியா இவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க. நம்ம மொமனசுகேக்கு தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவோட ஆசைப்படி எப்படியோ லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்திட்டான். இனி ஆஃப்டர் லைஃப்ல அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு அவமானப்பட வேண்டாம்ல. கெத்தாவன் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தவனே எல்லாம் அவனை பார்த்து சந்தோஷத்துல கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நிஜமான ஷோகன் ஃபேமிலி 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரூலிங்க்கு வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் மொமனசுகே அப்படின்ட்டு ஃப்ளவர் கேபிட்டலை காட்டுவாங்க. பார்க்க நல்ல அருமையா இருக்கும். இனிமேட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல விடியல் பிறக்க போதாமா. அதுக்கப்புறம் என்ன மொமனசுகே வளைச்சு போஸ்ட் கொடுப்பான். ஒவ்வொரு ஆங்கிள் இனிமேட்டு இந்த இளைஞன் தான் லேண்ட் ஆஃப் ஆனோவியை கலக்க போறான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொசுகி ஓடனுக்கு சப்போர்ட்டா இருந்த அக்கசாயா நயன் இனி மொமனசுகேக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க. என்ன அந்த டீமும் அவங்க அதே வயசுல தான் இருந்தாங்க, இந்த டைமும் அவங்க அதே வயசுல தான் இருக்காங்க. அதுதான் அவனுக்கு பெரிய சப்போர்ட்டே. சரி இனிமேட்டு லேண்ட் ஆஃப் ஆனோ பஞ்சாயத்தெல்லாம் ஓவர்னு வைங்க. இதுக்கப்புறம் தான் லூஃபிக்கு பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வரப்போகுது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.
Yeah.